ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலில் இன்னையோட ஸ்பெஷல் ரெசிபி உருளைக்கிழங்கு பூண்டு ஃப்ரை எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சின்ன உருளைக்கிழங்கு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு குக்கரில் 1 விசில் வர அளவுக்கு வேக விட்டுலாம். உருளைக்கிழங்கு வெந்த உடனே தோல் உரித்து அதை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கலாம். ஒரு 20 பல் பூண்டை நல்லா நசுக்கி வச்சுக்கிட்டு அதையும் போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆன உடனே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது பொட்டேட்டோ நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் நமக்கு. இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு திரும்ப நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். உருளைக்கிழங்கு கொஞ்சமாக ரோஸ்ட் ஆன உடனே தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். மிளகாய்த்தூள் நல்லா எல்லா உருளைக்கிழங்குலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆன உடனே ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சு ரோஸ்ட் பண்ணலாம். அதை மூடி வைக்கும்போது மிளகாத்தூளோட நெடி போயிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா நம்ம எண்ணெய் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நல்லா பொட்டேட்டோவை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணால் தான் பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பூண்டு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூட் ஆகும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பேக்கிங்க்கும் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஈஸியான உருளைக்கிழங்கு பூண்டு ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. மேக்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.